அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அமோக நன்மைகளுடன் லக் அடிக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில நிகழ இருக்கு மாசி மாதம் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷமான மாதமாக அமைய இருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும், சில புதிய தொடக்கங்கள் உருவாக இருக்கு. அவற்றை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும், கடைசியில் சொல்லப்படும் முக்கிய பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்க. அப்படி செய்வதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தில் பலம் பெற்று சக்தி அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு மனதைரியம் கூடும், ஆனால் கோபம் அவசரம் கூட அதிகரிக்குங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களான உங்களுக்கு நிதானம் பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படும் போது எதிர்பாராத வெற்றிகள் நிச்சயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே போல் தொழில் மற்றும் வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் இருக்கக்கூடிய துலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் கலவையான பலன்கள் கிடைக்கும். ஒரு நிமிடம் நல்ல சாதகமான பலன்கள் தென்பட்டாலும் மறு நிமிடம் ஏதோ சோர்ந்து போவது போல் தெரியுங்க. ஆனால் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் எந்த ஒரு மனசஞ்சலமும் ஏற்படாமல் பொறுமையாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்க இருக்குங்க. மேலதிகாரிகளும் உங்களுடைய திறமையை உணர்ந்து பாராட்டுவாங்க. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அவர்கள் சொன்ன வேலையை முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்று செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிராகரித்து விடுங்க. அவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் இரண்டாவது பாதியில் நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள்ல சாதகமாக முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. குறிப்பா அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் ஊதியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சக ஊழியர்களுடன் பழகும் போது நீங்கள் உங்களுடைய சொந்த விஷயங்கள் சொல்ல வேண்டாங்க. அதே போல் மற்றவர்கள் அவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமையுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மாசி மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க. அது புதிய முதலீடுகள் அவசரம் வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான காரியங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் பெயரில் முதலீடு, வாய்மொழி ஒப்பந்தம் இந்த இரண்டையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பணம் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களை பொறுத்தவரை தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நிச்சயம் தொடருங்க. கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீ சாதகமாக பயன்படுத்தி கொண்டால்
கொண்டாலே வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் வருகிறது என்று தேவையில்லாத அனாவசிய வீண் விரைய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்வது மிக மிக அவசியங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள், வாகனம், மருத்துவம், திடீர் செலவுகள் ஏற்படுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட வேண்டாங்க. அப்படி நீங்கள் தள்ளி போடும்போது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவு மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் கையில் வந்தவுடன் உடனே செலவு செய்யும் பழக்கம் இந்த மாதம் பாதிப்பை தரும் என்பதால் ஆரம்பத்திலிருந்து கூடுமான வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம கடன் கொடுப்பதையும் தவிர்த்துக்கோங்க. கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உறவுகள்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. பெற்றோர் உடல் நலத்தில் கவனம். அதே போல் பேசும் வார்த்தைகள்ல நிதானம் தேவைங்க. கணவன் மனைவிக்குள் ஈகோ கிளாஷ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். குடும்பமான வரைக்கும் குடும்பத்தாருடைய மனநிலை, உடல்நிலை, பிள்ளைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்ப சூழ்நிலைக்கு மிக மிக அவசியங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் காதலில் தெளிவு வரும். சிலருக்கு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை சிலருக்கு ஏற்பட இருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இரு வீட்டாரின் சம்மதத்தை நீங்கள் தாராளமாக நாடலாங்க. இப்போது அவர்கள் சற்று முரண்டு பிடித்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கான நல்ல தகவல்கள் பெற்றோர்களிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே தனுசு ராசி நண்பர்கள் உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே போல் கூடுமான வரைக்கும் பிரச்சனை என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் போது தனுசு ராசினியர்களான உங்களுக்கு தலைவலி, கண் எரிச்சல், இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, கோபம் அதிகரிப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது நேரம் நடைபயணம் மேற்கொள்ளுங்க. அதே போல இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரம் உற்சாகம், சில நேரம் மனச்சோர்வு ஏற்படும் போது ஆன்மீக வழியில் நீங்கள் செல்வதன் காரணமாக மன அமைதி கிடைக்குங்க. முடிவுகள்ல நல்ல ஒரு தெளிவு வரும். கோவில் வழிபாடு உங்களுக்குள் ஒரு நல்ல சக்தியையும் சிந்தனையையும் உருவாக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அதே போல் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முக்கிய பரிகாரங்களாக என்ன அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் தனுசு ராசினியர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, செவ்வரளி அல்லது சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க. அதே போல் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை அனுமன் சாலிஷா பாராயணம் செய்யுங்க. அதே போல மாசி அமாவாசை என்று பித்ரு தர்ப்பணம், ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.